வாழ்க வளமுடன். சுவாமிஜி அவர்கள் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும், தாழவும் முடியும். வாழ்விற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழக்கங்கள்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் பழக்கப்பதிவாக ஒரு விஷயம் மாறிடுச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்திக்கணும், தீய விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சுவாமிஜியும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை சுவாமிஜி அவர்களுடைய இந்த கருத்தை வலியுறுத்த வருகிறது ஒரு கதை. ஒரு ஆறு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருந்ததான். அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒரு சில பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆற்றுல ஒரு கம்பளி முதந்து வர்றதை பார்த்தான் ஒரு பையன். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த கம்பளியை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல குதித்து அந்த கம்பளியை எடுக்க போகிறான். முதல்ல பார்க்கும் பொழுது அந்த கம்பளியை இவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. நேரம் ஆக ஆக தான் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகிறதுனா, கம்பளி தான் நம்மளை பிடிச்சி இழுத்துட்ருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்தது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஆற்றங்கரையில் உட்காந்துட்டு இருந்த தான் ஃப்ரெண்ட்ஸை நோக்கி கையை காட்டி, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இந்த கம்பளி இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கத்தினான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அது புரியலை. அவங்க சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு நீ வா, நீ வான்னு அவங்க கத்துறாங்க. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த கம்பளி தான் என்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். அப்போ தான் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா அது கம்பளி இல்லை, ஒரு கரடி. அதனால தான் அது இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. மேலோட்டமாக பார்க்கும்போது அது பிளாங்கெட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரியலாக பார்த்தோன்னா அது ஒரு கரடி. இப்படித்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திக்கிறோம். அப்புறம் காலம் போக போக அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடுறோம். பழக்கத்தை நம்மளால் விட முடியலை. அதான் சுவாமிஜி கூட சொல்வார், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுகின்றார் பாரில் உள்ள மாந்தரெல்லாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நல்ல பழக்கங்களை நாம் கைவரப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். தீய பழக்கங்களை கொண்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையையே அழித்து விடும். எப்படி இந்த பையனை அந்த கரடி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சோ அதே மாதிரி தான் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. வாழ்க வளமுடன்.